ஜெபம். அன்பின் தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோதரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அன்புக்காக, உம்முடைய கிருபைக்காக, உம்முடைய இரக்கங்களுக்காக நன்றி அப்பா. நீர் நல்லவராகவே இருக்கிறீர், நன்மை செய்கின்றவராக இருக்கிறீரப்பா, மாறாதவராக இருக்கிறீர். உம்முடைய வார்த்தைக்கு நீர் உண்மையுள்ளவராக இருக்கிறீர். எங்களுக்கு என்ன என்ன தேவைகளோ எல்லாவற்றையும் சிலுவையில் செய்து முடித்திருக்கிறீர். இந்த சத்தியத்திற்கு நேராக எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறீர். சத்திய ஆவியானவரே, வேதத்தின் இரகசியங்களை, மறைபொருட்களை எங்களுக்கு எளிமையாக நாங்கள் புரிந்து கொள்ளும் வகையில் கற்றுக் கொடுக்கிறதற்காக நன்றியப்பா. தடைகளை, மனக்கடினத்தை இயேசுவின் நாமத்தினாலே அப்புறப்படுத்துகிறேன். வார்த்தையாக கடந்து வருகிறதற்காய் நன்றி. உம்முடைய வார்த்தையை நீர் அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் உறுதிப்படுத்துகிறதற்காக நன்றி செலுத்துகிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. எல் ஷடாய், சர்வ வல்லவர், போதுமானவராக இருக்கிறார். எல்லாவற்றையும் செய்ய வல்லவராக இருக்கிறார். எல்லா அதிகாரங்களையும் ஆளுகை செய்கிறவராக இருக்கிறார். தேவனுடைய வல்லமையை, அவரது உண்மையை குறித்து நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். சர்வ வல்லவர் மனிதனோடு உடன்படிக்கை செய்து அந்த உடன்படிக்கையின் வல்லமைகளை அவர்களிடத்தில் வெளிப்படுத்தி அந்த உடன்படிக்கையை தலைமுறையாக காத்து கிறிஸ்துவில் அவர் நிறைவேற்றி இருக்கிறார் என்ற சத்தியத்தை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். சர்வ வல்லவருடைய வல்லமையை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். இந்த பகுதியில் நாம் தியானிக்க போகின்ற சத்தியம், சர்வ வல்லவராகிய தேவன் எல் ஷடாய், எல்லாவற்றையும் செய்ய வல்லவர், ஆபிரகாமோடு செய்த உடன்படிக்கையை எப்படி அவர் தலைமுறையாக கொண்டு வந்தார், அந்த உடன்படிக்கையை எப்படி அவர் காத்து வழி நடத்தினார் என்பதை நாம் தியானிக்க போகிறோம். உடன்படிக்கை என்றால் என்ன? உடன்படிக்கை என்பது தேவன் மனிதனுடன் செய்த வாக்குறுதி கொடுத்து அந்த வாக்குறுதியின் அடிப்படையில் ஏற்படுத்தி கொண்ட ஒரு உறவு, ஒரு ஒப்பந்தத்தின் அடிப்படையிலான ஒரு உறவு. இது சாதாரண ஒப்பந்தம் இல்லை. இது நம்பிக்கை, உறவு மற்றும் விசுவாசம் அடிப்படையிலான உறுதி. இதைதான் தேவன் ஆபிரகாமோடு செய்தார். இது தனிப்பட்ட ஒரு மனிதனோடு செய்த ஒப்பந்தம் இல்லை, உடன்படிக்கை இல்லை. நம் எல்லோரையும் நினைவில் கொண்டு அவர் செய்த ஒப்பந்தம், தலைமுறையாக அவர் ஏற்படுத்தின நித்திய உடன்படிக்கை. ஆபிரகாமின் சந்ததி என்று அவர் அந்த ஒப்பந்தத்தை ஏற்படுத்துகிறார், உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறார். அந்த சந்ததி கிறிஸ்துவே என்று கலாத்தியர் 3வது அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது. இந்த உடன்படிக்கை நித்திய உடன்படிக்கை என்று வேதம் சொல்லுகிறது. ஆதியாகமம் 17:7. உனக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நான் தேவனாயிருக்கும்படி எனக்கும் உனக்கும் உனக்கு பின் தலைமுறை தலைமுறையாக வரும் உன் சந்ததிக்கும் நடுவே என் உடன்படிக்கையை நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன். நித்திய உடன்படிக்கை ஆபிரகாமோடு, ஆபிரகாமின் சந்ததியோடு அவர் ஏற்படுத்திய உடன்படிக்கை நித்திய உடன்படிக்கை என்று வேதம் சொல்லுகிறது. தேவன் அங்கு ஒரு வாக்குறுதி கொடுக்கிறார். அந்த வாக்குறுதியில், அந்த உடன்படிக்கையின் வாக்கு தத்தத்தில் ஆசீர்வாதமும் பாதுகாப்பும் இருக்கிறது. அந்த உடன்படிக்கையின் ஆசீர்வாதம் அதுதான். இந்த உடன்படிக்கை கிறிஸ்துவின் மூலம் நிறைவேறி இருக்கிறது. இதைதான் இயேசு கிறிஸ்து லூக்கா 22:20 சொல்லுகிறார். வாசிக்கலாம். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் கொடுத்து, இந்த பாத்திரம் உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் கொடுத்து, இந்த பாத்திரம் உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது என்றார். அந்த உடன்படிக்கை கிறிஸ்துவில் நிறைவேறி இருக்கிறது.
அந்த நித்திய உடன்படிக்கை, ஆபிரகாமுக்கும் அவர் சந்ததிக்கும் அவர் ஏற்படுத்திய நித்திய உடன்படிக்கை கிறிஸ்துவில் நிறைவேறி இருக்கிறது. அது தலைமுறையை தொடர்ந்து தாண்டி வந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த உடன்படிக்கை என்றால் தேவன் தரும் உறுதி செய்யப்பட்ட வாக்குறுதி, தேவன் மற்றும் மனிதனுக்கு இடையிலான ஒரு புனிதமான ஒரு உறவு, ஆசிர்வாதம், பாதுகாப்பு மற்றும் உறவின் அடித்தளம் தான் இந்த உடன்படிக்கை. வேதாகமத்துல ரட்சிப்பு என்றால் அது ஒரு மதம் அல்ல, அது ஒரு மனமாற்றம், ஒரு உடன்படிக்கையின் உறவு. இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது அந்த உடன்படிக்கையின் உறவிற்குள் நாம் வருகிறோம். உடன்படிக்கை என்பது இதுதான். அங்கு ஆபிரகாமும் அவருடைய சந்ததியோடும் அவர் ஏற்படுத்திய நித்திய உடன்படிக்கையை அவர் எப்படி தலைமுறை தாண்டி பாதுகாத்தார், இன்றைக்கு கிறிஸ்துவில் அதை அவர் எவ்வாறு பாதுகாத்து கொண்டிருக்கிறார், அதை தான் நாம் தியானிக்க போகிறோம். ஆபிரகாமிடம் உடன்படிக்கையை காத்த விதம் வாசிக்கலாம். ஆதியாகமம் 15:17. சூரியன் அஸ்தமித்து காரிருள் உண்டான பின்பு இதோ புகைகிற சூளையும் அந்த துண்டங்களின் நடுவே கடந்து போகிற அக்கினி ஜுவாலையும் தோன்றின. சூரியன் அஸ்தமித்து காரிருள் உண்டான பின்பு இதோ புகைகிற சூளையும் அந்த துண்டங்களின் நடுவே கடந்து போகிற அக்கினி ஜுவாலையும் தோன்றின. அங்கு ஆபிரகாமோடு ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறார். அந்த காலத்தில் உடன்படிக்கை செய்யும் பொழுது உடன்படிக்கை செய்கின்ற இருவர் பலி செய்யப்பட்ட, பலி கொடுக்கப்பட்ட அந்த விலங்குகளுக்கு இடையே நடந்து செல்வார்கள். ஒரு விலங்கை இரு துண்டுகளாக துண்டித்து எதிரெதிராக வைத்து அந்த இரண்டு பகுதிகளுக்கு இடையே அந்த உடன்படிக்கை செய்கின்ற இருவரும் நடந்து செல்வார்கள். அதனுடைய பொருள் என்னவென்றால், நான் இந்த உடன்படிக்கையை நான் காத்து நடப்பேன் என்ற உறுதி. இந்த ஒப்பந்தம், இந்த உடன்படிக்கையை அந்த காலத்தில் இப்படிதான் செய்வார்கள். ஆனால் இங்கே தேவன் ஆபிரகாமோடு உடன்படிக்கை செய்யும் பொழுது அங்கு அந்த பலி கொடுக்கப்பட்ட விலங்கின் இரு பகுதிகளுக்கு, இரு துண்டுகளுக்கு நடுவே தேவன் மட்டுமே கடந்து செல்லுகிறார். ஆபிரகாமை அவர் தூங்கச் செய்கிறார். இதனுடைய பொருள் என்னவென்றால், உடன்படிக்கையை நிறைவேற்றும் பொறுப்பு தேவனுக்கு மாத்திரமே. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அந்த உடன்படிக்கையை நிறைவேற்றும் உறுதியையும் பொறுப்பையும் தாம் ஒருவரே ஏற்றுக்கொள்ளுகிறார். அதனால்தான் இந்த உடன்படிக்கை நம்மை சார்ந்தது அல்ல, நம் பலவீனத்தை சார்ந்தது அல்ல, அது தேவனை மட்டுமே சார்ந்தது. இன்றைக்கு கிறிஸ்துவில் நிறைவேறி இருக்கின்ற புதிய உடன்படிக்கை நம்முடைய கிரியைகளின் அடிப்படையில் அல்ல. அன்றைக்கு தேவன் எப்படி அந்த உடன்படிக்கை செய்யும் பொழுது அவர் ஒருவரே அந்த விலங்கின் இரு துண்டுகளுக்கு இடையே நடந்து சென்றாரோ, அந்த பலி கொடுக்கப்பட்ட விலங்கின் இரு துண்டுகளுக்கு இடையே அவர் ஒருவரே நடந்து சென்றாரோ, அந்த நித்திய உடன்படிக்கை தலைமுறை தாண்டி கிறிஸ்துவில் நிறைவேறி இருக்கிறது. இயேசு கிறிஸ்து ஒருவரே சிலுவையில் அங்கு பலியானார். அவர் ஒருவரே அந்த பொறுப்பை நிறைவேற்றினார். நித்திய உடன்படிக்கையை அங்கு உண்டு பண்ணி இருக்கிறார். அந்த பொறுப்பு அவருடைய இரத்தத்தை சார்ந்தே நிற்கிறதே தவிர நம்முடைய செயல்களின் அடிப்படையில் அல்ல. தேவன் நம்மோடு செய்திருக்கின்ற உடன்படிக்கை இதுதான். அன்றைக்கு அவர் ஆபிரகாமோடு உடன்படிக்கை செய்யும் பொழுது அவர் ஒருவரே அங்கு நடந்து செல்லுகிறார். அதை நிறைவேற்றுகிற உறுதியும் பொறுப்பையும் தாம் ஒருவரே ஏற்படுத்தி கொள்ளுகிறார். அதை சிலுவையில் கிறிஸ்துவில் அங்கு அவர் நிறைவேற்றுகிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். மனித பலவீனம் இருந்தாலும் உடன்படிக்கை நிலைத்து நிற்கும். நான் மறுபடியும் சொல்லுகிறேன், மனிதர்கள் தவறு செய்தாலும்
அந்த உடன்படிக்கை ரத்து ஆகாது, இல்லாமல் போகாது. அது நிலைத்து நிற்கும். ஏனென்றால் அதை நிறைவேற்றுகிற உறுதியையும் பொறுப்பையும் தேவன் ஒருவரே ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அவர் மனிதரை அந்த பொறுப்பிற்குள் ஏற்றுக்கொள்ளவில்லை. இதைதான் எபிரேயரில் சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிக்கலாம். எபிரேயர் 6:13. ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினபோது ஆணையிடும்படி தம்மிலும் பெரியவர் ஒருவரும் இல்லாதபடியினாலே தமது பேரிலே தானே ஆணையிட்டு. ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின போது ஆணையிடும்படி தம்மிலும் பெரியவர் ஒருவரும் இல்லாதபடியினாலே தமது பேரிலே தானே ஆணையிட்டு, நிச்சயமாகவே நான் உன்னை ஆசிர்வதிக்கவே ஆசிர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். அங்கு உறுதி கொடுக்கும் பொழுது பொதுவாக நாம் சத்தியம் செய்வோம் இல்லையா? சில காரியங்களுக்கு நாம் சத்தியம் செய்யும் பொழுது அது உண்மை என்று சொல்வதற்கு நம்மை விட பெரிய ஒருவரின் மீது நாம் ஆணையிடுவோம். இந்த சத்தியத்தை நாம் செய்திருக்கலாம். ஆனால் இங்கு தேவன் சத்தியம் செய்கிறார், உறுதி செய்கிறார். ஆனால் அந்த உறுதியை அவர் ஆணையிடுவதற்கு அவரை விட பெரியவர் யாரும் இல்லாததினால் அவர் பேரிலேயே ஆணையிட்டு அங்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இதனுடைய பொருள் என்னவென்றால், மனிதன் தவறலாம், ஆனால் தேவன் தமது வாக்குறுதியை காத்து கொள்ளுவார். மனிதன் பலவீனமாக இருக்கலாம், ஆனால் தேவன் தமது வாக்குறுதியை நிலை நிறுத்துவார், அதை செய்து முடிப்பார் என்ற பொருள்தான் இது. இந்த உடன்படிக்கை மனித விசுவாசத்தின் மீது சார்ந்தது மாத்திரம் அல்ல, அது தேவனுடைய இயல்பின் மீது சார்ந்து இருக்கின்ற உடன்படிக்கை. அதை தான் தீமோத்தேயுவில சொல்லப்பட்டிருக்கிறது. 2 தீமோத்தேயு 2:13. நாம் உண்மை இல்லாதவர்களாய் இருந்தாலும் அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார், அவர் தம்மை தாம் மறுதலிக்க மாட்டார். நாம் உண்மை இல்லாதவர்களாக இருந்தும் அவர் உண்மையுள்ளவராகவே இருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த தேவனுடைய ஸ்பாவம் தான் அந்த உடன்படிக்கையை தாங்கி காத்து கொண்டு நிலை நிறுத்தி கொண்டு இருக்கிறது. ஆபிரகாமிடம் ஆரம்பித்த அந்த உடன்படிக்கை, அவரோடு செய்த அந்த உடன்படிக்கை நித்திய உடன்படிக்கையாக தாம் ஒருவரே அந்த பலியின் நடுவாக கடந்து சென்று அந்த வாக்குறுதியை அங்கு கொடுக்கிறார். அதை நிறைவேற்றும் பொறுப்பை தாமே எடுத்துக்கொள்ளுகிறார். ஆதியாகமம் 21:2. ஆபிரகாம் முதிர் வயதாயிருக்கையில் சாராள் கர்ப்பவதியாகி தேவன் குறித்திருந்த காலத்திலே அவருக்கு ஒரு குமாரனை பெற்றாள். அங்கு ஆபிரகாமோடு ஒரு நித்திய உடன்படிக்கையை ஏற்படுத்தி அந்த உடன்படிக்கையின் ஆசீர்வாதத்தை அங்கு நிறைவேற்றுகிறார். முதிர் வயதாயிருக்கையில், அங்கு கர்ப்பம் தரிக்கிறதற்கு சூழ்நிலையே இல்லாத சூழலில், சாத்தியமே இல்லாத சூழலில் சர்வ வல்லவர் அந்த உடன்படிக்கையின் ஆசீர்வாதத்தை அவர்களுக்கு கொடுக்கிறார். அங்கு வாக்குறுதி காலதாமதம் ஆனாலும் அந்த உடன்படிக்கை ரத்து செய்யப்படவில்லை. அந்த உடன்படிக்கை முடிந்து போவது இல்லை. அந்த உடன்படிக்கை இல்லாமல் ஆகவில்லை. சாத்தியமே இல்லாத சூழலில் அந்த வாக்குறுதியை சர்வ வல்லவர் நிறைவேற்றுகிறார். தாம் கொடுத்த வாக்குறுதியை அங்கு நிறைவேற்றுகிறார். ஆதியாகமம் 20:3-6. தேவன் இரவிலே அபிமெலேக்குக்கு சொப்பனத்திலே தோன்றி, நீ அழைப்பித்த ஸ்திரீயின் நிமித்தம் நீ செத்தாய், அவள் ஒருவனுடைய மனைவியாய் இருக்கிறாளே என்றார். அபிமெலேக்கு அவளை சேராதிருந்தார். ஆகையால் அவர், ஆண்டவரே, நீதியுள்ள ஜனங்களை அழிப்பீரோ? இவள் தன் சகோதரி என்று அவர் என்னோடே சொல்லவில்லையா? அவர் தன் சகோதரன் என்று இவளும் சொன்னாலே, உத்தம இருதயத்தோடும் சுத்தமான கைகளோடும் இதை செய்தேன் என்று சொன்னார். அப்பொழுது தேவன், உத்தம இருதயத்தோடே நீ இதை செய்தாய் என்று நான் அறிந்திருக்கிறேன். நீ எனக்கு விரோதமாக பாவம் செய்யாதபடிக்கு உன்னை தடுத்தேன். ஆகையால் நீ அவளை தொட நான் உனக்கு இடம் கொடுக்கவில்லை.
இங்கு ஆபிரகாமோடு ஒரு நித்திய உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறார். அந்த வாக்குறுதியின் ஆசிர்வாதங்களை கொடுக்கிறார். அந்த உடன்படிக்கையின் ஒரு ஆசிர்வாதம் பாதுகாப்பு. அந்த உடன்படிக்கையை அவர் காத்து வழி நடத்துகிறார். ஆபிரகாமின் பலத்தில் அல்ல, தம்முடைய பலத்தில், தாம் கொடுத்த வாக்குறுதிக்கு உண்மையாக, தாம் கொடுத்த வாக்குத்தத்தத்திற்கு உண்மையாக அங்கு அதை அவர் காத்து வழி நடத்துகிறார். ஆபிரகாம் புறஜாதிகள் தேசத்துல, அந்த தேசத்து ராஜா ஒரு தேவ பக்தி இல்லாதவர் என்பதை கண்டு பயந்து, தம்முடைய மனைவியை தம்மை கொன்று தம்மிடமிருந்து எடுத்துக்கொள்வார்களோ என்று உயிருக்கு பயந்து மனைவியை சகோதரி என்று பொய் சொல்லுகிறார். அபிமலேக்கு அவருடைய மனைவியை எடுத்துக்கொள்ளுகிறார். இதில் தவறு யார் மீது என்றால் ஆபிரகாம் மீது. ஆனால் அங்கு எச்சரிப்பு யாருக்கு என்றால் அபிமலேக்குக்கு. ஆச்சரியமாக இருக்கிறது இல்லையா? அதற்காக அவர் ஆபிரகாமை அவர் நியாயப்படுத்தவில்லை. இந்த சத்தியம் எதை உணர்த்துகிறது என்றால், நாம் பலவீனமாக இருந்தாலும் உண்மையுள்ளவராகிய வல்லமை நிறைந்தவராகிய அவர் அவரது இயல்பில் உடன்படிக்கையை காத்து வழி நடத்துகிறார். அவரது வல்லமையில் உடன்படிக்கை ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த உண்மையை இந்த சத்தியத்தில் புரிந்து கொள்ளலாம். அங்கு அபிமலேக்குக்கு எச்சரிக்கை செல்கிறது. நீ அழைத்து வந்த பெண் நிமித்தம் உனக்கு என்ன விளைவுகள் ஏற்படும் என்று சொல்லுகிறார். அதற்கு அபிமலேக்கு அழகாக சொல்லுகிறார், இந்த விஷயத்தில் நான் குற்றமற்றவன், நான் உண்மையான உத்தம இருதயத்தோடு இதை செய்தேன். அந்த மனிதன் அந்த பெண்ணை தன்னுடைய சகோதரி என்று சொல்லவில்லையா? அந்த பெண்ணுமே அப்படித்தானே சொன்னார். இதில் என்னுடைய தவறு எங்கே இருக்கிறது? அங்கு அபிமலேக்கு கேட்கிறார். நம்முடைய தேவன் நீதியுள்ள தேவன். அவருடைய நீதி எப்படிப்பட்டது பார்த்தீர்களா? அங்கு அபிமலேக்கிடம் சொல்கிறார், நீ உத்தம இருதயத்தோடு தான் இதை செய்தாய் என்பதினால் உன்னை நான் எச்சரிக்கிறேன். அது ஆபிரகாமின் சகோதரி அல்ல, ஆபிரகாமின் மனைவி. அவளை நீ தொடாதே, தொட்டால் அதற்கு விளைவுகள் உண்டு. உன்னை நான் எச்சரிக்கிறேன், இதை தாண்டி நீ தொட்டால் உனக்கு விளைவுகள் ஏற்படும். ஆபிரகாமுக்கும் நீதி செய்கிறார், அபிமலேக்கிற்கும் நீதி செய்கிறார். அவர் நீதியின் தேவன். அங்கு உடன்படிக்கையின் சந்ததி காப்பாற்றப்படுகிறது. ஆபிரகாம் பலவீனமாக இருக்கலாம், ஆபிரகாம் தவறு செய்யலாம், ஆபிரகாம் பொய் சொல்லலாம், தன்னுடைய உயிருக்கு பயந்து ஒரு பொய் சொல்ல வேண்டிய இடத்தில் அவர் நிற்கிறார். ஆனால் தேவன் தம்முடைய வாக்குறுதியை, தாம் கொடுத்த வாக்குத்தத்தத்தை, அந்த உடன்படிக்கையை அங்கு காப்பாற்றுகிறார். அந்த வாக்குத்தத்தத்தின் சந்ததி அங்கு கரைப்பட்டு போகாத படிக்கு, அதில் குழப்பம் வராத படிக்கு சாராளுடைய கர்ப்பத்தை அங்கு பாதுகாக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அதே தேவன் அந்த நித்திய உடன்படிக்கையை அங்கு மீண்டும் உறுதி செய்கிறார். வாசிக்கலாம், ஆதியாகமம் 22, 16, 17, 18. நீ உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் அவரை ஒப்பு கொடுத்து இந்த காரியத்தை செய்தபடியால் நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்தரித்துக் கொள்ளுவார்கள் என்றும் நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். அங்கு ஆபிரகாமுக்கு ஒரு சோதனை வருகிறது. அந்த சோதனையில் ஆபிரகாம் தன்னுடைய விசுவாசத்தை காத்து கொள்ளுகிறார், ஜெயித்து விடுகிறார். அங்கு மறுபடியும் மோரியா மலையில் அந்த உடன்படிக்கை உறுதிப்படுத்தப்படுகிறது. இங்கு ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் எதை பார்க்க முடிகிறது என்றால், மனித தவறு இருந்தாலும் உடன்படிக்கையின் சந்ததி வழி காக்கப்படுகிறது. தேவன் அவரது வார்த்தைக்கு உண்மையுள்ளவராக, அதை நிறைவேற்றுவதற்கு வல்லமையுள்ளவராக இருக்கிறார். தேவனுடைய இயல்பை நாம் இதில் பார்க்க முடியும்.
தேவன் தாமே உறுதி செய்தார். மனிதன் அல்ல, உடன்படிக்கையை ஏற்படுத்தி தேவன் ஒருவரே அதை உறுதி செய்கிறார். தேவனே அந்த உடன்படிக்கை மாறாதபடிக்கு அந்த சந்ததியை அவர் பாதுகாக்கிறார். ஆபிரகாம் பாதுகாத்த விதம் அதுதான். இது தற்காலிகமான வாக்குறுதி அல்ல, இது தேவனால் ஏற்படுத்தப்பட்ட நித்திய உடன்படிக்கை. தேவன் ஒரு மனிதரிடம் இதை தொடங்கி இருக்கிறார். ஆனால் அந்த ஒரு மனிதர் மூலமாக உலக ரட்சிப்பை நோக்கமாக கொண்டு ஏற்படுத்தினார். உங்களையும் என்னையும் மனதில் வைத்து அவர் ஏற்படுத்திய உடன்படிக்கை அது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஈசாக்கிடம் அவர் எப்படி உடன்படிக்கையை காத்து கொண்டார்? ஆதியாகமம் 26:2-3. கர்த்தர் அவருக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு, இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னோடே கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். அங்கு ஆபிரகாமோடு செய்த உடன்படிக்கை அவரது சந்ததியாகிய ஈசாக்கிடம் தொடர்கிறது. ஆபிரகாமோடு செய்த உடன்படிக்கையை நான் நிறைவேற்றுவேன். அங்கு அவருடைய சந்ததிக்கு அந்த உடன்படிக்கையின் ஆசீர்வாதத்தை தொடர்கிறார். தலைமுறைக்கு தொடர்கிறார். தலைமுறையை தாண்டி அந்த உடன்படிக்கை தொடர்ந்து வருகிறது. ஆபிரகாமுக்கு இட்ட ஆணையை நான் உன்னிடத்தில் நிறைவேற்றுவேன். அதே போல அந்த வாக்குறுதியின் ஆசீர்வாதத்தை அங்கு கொடுக்கிறார். பஞ்ச காலத்தில் 100 மடங்கு விளைச்சலை அவர் கொடுக்கிறார். பொருளாதார பாதுகாப்பு, ஆசீர்வாதம், உறவு. உடன்படிக்கையின் ஆசீர்வாதம் இதுதான். உடன்படிக்கையின் வாக்குறுதி இதுதான். அந்த உடன்படிக்கை தொடர்ச்சியாக தலைமுறை தாண்டி வருகிறது. உலகத்தில் ஒரு பஞ்சம் இருக்கலாம், ஒரு குறைவு இருக்கலாம். அந்த உடன்படிக்கையின் மக்களுக்கு அங்கு குறைவு இல்லை. பஞ்சத்திலிருந்து பாதுகாக்கிறார். முன்னோருடைய ஆசீர்வாதம் அழியாமல் அங்கு பாதுகாக்கப்படுகிறது. ஆபிரகாம் தோண்டிய துறவுகளை பெலிஸ்தியர்கள் தூர்த்து போடுகிறார்கள். அங்கு ஈசாக்கு வாக்குவாதம் செய்யவில்லை. அவர்கள் ஒவ்வொரு துறவுகளையும் தூர்த்து போடும் பொழுது அவர் வேறு ஒரு துறவை தோண்ட ஆரம்பிக்கிறார். கடைசியாக அவர் தோண்டிய துறவுக்கு ரெஹோபோத் என்று பெயரிடுகிறார். அங்கு யாரும் விரோதமாக அதுக்கு எதிராக வரவில்லை. அங்கு யாரெல்லாம் எதிராக இருந்தார்களோ அவர்கள் அவரை தேடி வந்து, நீர் கர்த்தராலே ஆசிர்வதிக்கப்பட்டவராமே என்று அவரோடு ஒரு சமாதான உறவிற்கு வருகிறார்கள். எதிரியையும் சமாதானமாகும்படி செய்கிறார். அவர் செய்த செயல்களை வாய்க்கச் செய்கிறார். முன்னோர்களுடைய ஆசீர்வாதத்தை அழியாமல் பாதுகாத்து கொடுக்கிறார், மீட்டு கொடுக்கிறார். உடன்படிக்கையின் ஆசீர்வாதம் அதுதான். ஆபிரகாமுக்கு இட்ட ஆணையை ஈசாக்கிடம் அவர் நிறைவேற்றுகிறார். ஆதியாகமம் 27:33. அப்பொழுது ஈசாக்கு மிகவும் பிரமித்து நடுங்கி, வேட்டையாடி எனக்கு கொண்டு வந்தானே, அவர் யார்? நீ வருமுன்னே அவை எல்லாவற்றிலும் நான் புசித்து அவரை ஆசீர்வதித்தேனே, அவர் ஆசீர்வதிக்கப்பட்டவனாகவும் இருப்பார் என்றார். இந்த சம்பவம் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம். ஈசாக்கு ஏசாவிடம் அவருக்கு பிடித்த உணவை வேட்டையாடி அவரது கைகளால் சமைத்து தரும்படி கேட்கிறார். நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். இதை ரெபெக்காள் கேட்டு தமக்கு பிரியமான யாக்கோபிடம் அந்த உணவை கொடுத்து ஈசாக்கை ஏமாற்றி அந்த வாக்குத்தத்தத்தை, ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுகிறார்கள். இது ஒரு மனித தவறு, மனித பலவீனம், நம்முடைய விருப்பத்தின்படி செயல்படுகிற ஒரு இடம். இதை எப்படி வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளலாம். இது ஒரு வஞ்சக குணம், ஒரு பொய், ஒரு ஏமாற்று, ஒரு நீதியான காரியம் இது இல்லை. இது மனித தவறு இருந்தாலும் அங்கு உடன்படிக்கை ரத்து செய்யப்பட்டதா என்றால் இல்லை. அந்த உடன்படிக்கை அங்கு ரத்து செய்யப்படவில்லை. மாறாக தேவன் தம்மால் சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை, வாக்குறுதியை அவர்களிடத்தில் நிறைவேற்றுகிறார். அவர்களை காத்து வழி நடத்தி அந்த உடன்படிக்கையை பாதுகாக்கிறார். அந்த சந்ததிகளை தாண்டி அவர் பாதுகாக்கிறார். ஹல்லேலூயா.
பிரைஸ் தி லார்ட். யாக்கோபிடம் உடன்படிக்கையை காத்த விதம் அதுதான். அங்கு ஈசாக்கிடம் அவர் சொன்ன வாக்குறுதி, ஆபிரகாமுக்கு இட்ட ஆணையை நான் நிறைவேற்றுவேன் என்று அவர் கூறிய வாக்குறுதியை அடுத்த தலைமுறை தாண்டி யாக்கோபிடம் அவர் சொல்லுகிறார். தன் தந்தையை ஏமாற்றி, சகோதரனை ஏமாற்றி அந்த ஆசீர்வாதத்தை வாங்கி கொண்டு ஓடி போகும் ஒரு சூழ்நிலை, ஊரை விட்டு வெளியேறும் ஒரு சூழ்நிலை. என்ன செய்துவிட்டு அவர் செல்லுகிறார் என்றால், வஞ்சித்து ஏமாற்றி ஒரு செயலை செய்துவிட்டு அவர் செல்லுகிறார். தன்னுடைய தாய் மாமா வீட்டிற்கு செல்லும் வழியில் யாக்கோபுக்கு தேவன் தரிசனமாகி அங்கு தலைமுறை தாண்டி அந்த உடன்படிக்கையின் வாக்குறுதியை அவருக்கு கொடுக்கிறார். ஆதியாகமம் 28:13-15 வரை. அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். உன் சந்ததி பூமியின் தூளை போலிருக்கும். நீ மேற்கேயும் கிழக்கேயும் வடக்கேயும் தெற்கேயும் பரம்புவாய். உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். நான் உன்னோடே இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். இந்த வாக்குத்தத்தம் யாருக்கு கொடுக்கப்படுகிறது என்றால், தன் தகப்பனையும் தன் சகோதரனையும் ஏமாற்றி விட்டு ஊரை விட்டு ஓடிச் செல்லுகிற ஒருவருக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதி. பிரியமானவர்களே, அப்படி என்றால் தேவன் அந்த உடன்படிக்கையை எவ்வாறு ஏற்படுத்தி இருக்கிறார்? நம்முடைய பலத்தில் அல்ல, மனிதர்களுடைய பலத்தில் அல்ல, அவருடைய பலத்தில், அவருடைய வாக்குறுதியில் அவர் ஒருவரே பொறுப்பேற்று அந்த உடன்படிக்கையை ஏற்படுத்தி இருக்கிறார். அங்கு மனித தவறுகளோ பலவீனங்களோ அந்த உடன்படிக்கையை உடைக்கவில்லை, ரத்து செய்யவில்லை, இல்லாமல் போக பண்ண முடியவில்லை. அந்த உடன்படிக்கையை யாக்கோபிடம் உறுதி செய்கிறார். நீ படுத்திருக்கின்ற இந்த பூமியை உனக்கு நான் சொந்தமாக தருவேன். உன் சந்ததி பூமியின் தூளை போலிருக்கும். நீ மேற்கேயும் கிழக்கேயும் வடக்கேயும் தெற்கேயும் பரம்புவாய். அவர் எதை தன் தகப்பனிடம் ஏமாற்றி வாங்கினாரோ அந்த ஆசீர்வாதத்தை தேவன் அவரை அழைத்து கையில் கொடுக்கிறார். இன்றைக்கு தேவன் நமக்கு ஒரு நன்மையான திட்டத்தை வைத்திருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களில் சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் ஆசீர்வதித்திருக்கிறார். இதை நாம் மனிதர்களிடத்தில் போட்டி போட்டுக்கொண்டு, சண்டையிட்டு கொண்டு, எதிரியாக பார்த்து கொண்டு, வைராக்கியத்தோடு விரோதத்தோடு போட்டி போட்டு கொண்டு இருக்கிறோம். என்னுடைய நீதி பறிக்கப்படுகிறது என்று பார்க்கிறோம். இது என்னுடைய நீதிக்காக நான் போராட வேண்டும் என்று பார்க்கிறோம். அநேக இடத்தில் ஏமாற்றுதல், வஞ்சகம் எல்லாம் இருக்குது. நாம் ஒன்றை பாதுகாத்து பராமரித்து நாம் பெற முயற்சிக்கிறோம். ஆனால் அவர் ஏற்கனவே கிறிஸ்துவுக்குள் நம்மை சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் ஆசீர்வதித்திருக்கிறார். இது நாம் சண்டையிட்டு போராடி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அவசியம் இல்லை. நமக்கானது அவருக்குள் பாதுகாப்பாக இருக்கிறது. அதை ஒருவராலும் தடுக்க முடியாது. இந்த உண்மையை புரிந்து கொண்டால் நம்முடைய வீண் அலைச்சல்கள் மிச்சமாகும். போராட்டம் இல்லாமல் நம்முடைய வாழ்வு ஒரு இளைப்பாறுதல் உள்ள வாழ்வாக இருக்கும், விசுவாசத்தின் வாழ்வாக இருக்கும். எதை ஏமாற்றி வாங்கினாரோ அதை அவரை அழைத்து அந்த வாக்குறுதியை தேவன் கொடுக்கிறார். நான் உன்னோடே இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். அவருடைய கையில் எதுவுமே இல்லை. தனக்கு பரிச்சயமான, தனக்கு பழகின தன்னுடைய இடம், வசதி, செல்வம், உறவுகள், நட்பு எல்லாவற்றையும் அவர் விட்டு கையில் ஒரு கோலை பிடித்து கொண்டு வெறும் கையாக அவர் தன்னுடைய தாய்மாமா வீட்டிற்கு செல்லுகிறார். அவர் எப்படி ஆசீர்வாதமாக மாறப்போகிறார்? சூழ்நிலை இல்லை, தேவனுடைய வாக்குறுதி மாத்திரமே. அது நடந்ததா இல்லையா? சர்வ வல்லவருடைய வல்லமை அதுதான். அந்த உடன்படிக்கையின் ஆசீர்வாதம் அதுதான்.
எத்தனை வஞ்சகமுள்ள மனிதர்களாக இருந்தாலும், எப்படி ஒரு குறைவுள்ள நெருக்கமுள்ள ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும், அவருடைய வாக்குறுதி, அவருடைய உடன்படிக்கையின் வாக்குறுதியை, ஆசீர்வாதத்தை இது எதுவுமே தடுக்க முடியாது. அங்கு உடன்படிக்கையை யாக்கோபிடம் காத்து கொள்ளுகிறார். லாபானை எச்சரிக்கிறார். வஞ்சகம் நிறைந்த ஒரு மனிதன் லாபான். 10 முறை சம்பளத்தை மாற்றினாலும் யாக்கோபின் பெருக்கத்தை லாபானால் தடுக்க முடியவில்லை. தேவன் யாக்கோபை ஆசீர்வதிப்பதை லாபானால் தடுக்க முடியவில்லை. அங்கு ஒரு நெருக்கத்தின் சூழல், ஏமாற்றுகிற ஒரு மனிதனுக்கு கீழாக இருக்கிறார். ஒரு சிறை அனுபவம், அவருக்கு ஆதரவாக யாரும் இல்லை. அந்த சூழலில் யாக்கோபு சிறுமைப்படவில்லை. தேவன் யாக்கோபை பெருகச் செய்கிறார். உடன்படிக்கையின் ஆசீர்வாதம் இதுதான். அந்த உடன்படிக்கையின் ஆசீர்வாதத்தை, வாக்குறுதியை தேவன் அங்கு காத்து கொள்ளுகிறார். அதற்கு அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். எந்த சூழ்நிலையும் அவருடைய ஆசீர்வாதத்தை தடுக்கவில்லை, அவருடைய பெருக்கத்தை தடுக்கவில்லை. தேவன் யாக்கோபிடம் அதை உறுதி செய்து அதை காத்து வழி நடத்துகிறார். வஞ்சகத்திலிருந்து பாதுகாப்பு. லாபானை எச்சரிக்கிறார், அவனுக்கு தீமை செய்யாதே, அவனுக்கு விரோதமாக எதுவும் செய்யாதே. பாதுகாப்பு நாம் நினைக்கிறோம் நம்முடைய பலத்தில், நம்முடைய ஞானத்தில் என்று நினைக்கிறோம். தேவனிடத்தில் அந்த பாதுகாப்பு இருக்கிறது. அந்த உடன்படிக்கையில் அந்த பாதுகாப்பும் ஆசீர்வாதமும் இருக்கிறது. ஆதியாகமம் 32:28 யாக்கோபின் பெயர் இஸ்ரவேல் என்று மாற்றப்படுகிறது. அவருடைய அடையாளம் அங்கு மாறுகிறது. அவருடைய இயல்பு வஞ்சகமாக, பொய் சொல்லிய இயல்பு தேவனை சார்ந்து கொள்ளுகின்ற இயல்பாக, விசுவாசத்தின் இயல்பாக அங்கு மாற்றம் பெறுகிறது. ஆதியாகமம் 35:9 முதல் 12 வரை மீண்டும் அந்த வாக்கு தத்தத்தை, உடன்படிக்கையின் வாக்கு தத்தத்தை அவர் உறுதிப்படுத்துகிறார். அவருடைய அழைப்பு அங்கு மாறவில்லை. இந்த 3 பேரிடமும் பொதுவாக காணப்படும் உடன்படிக்கை பாதுகாப்பு என்னவென்றால், தேவன் தாமே உறுதி செய்தார். அந்த உடன்படிக்கை தொடருகின்ற சந்ததியின் வழியை, தலைமுறையை அவர் அங்கு பாதுகாக்கிறார். எதிரிகளை கட்டுப்படுத்தினார், சமாதானமாகும்படி செய்தார். தவறுகளில் கூட, அவர்களுடைய பலவீனங்களில் கூட தலைமுறையாக உடன்படிக்கையை பாதுகாக்கிறார். மீண்டும் மீண்டும் உடன்படிக்கையின் வாக்குறுதியை அங்கு உறுதிப்படுத்தி கொண்டே வருகிறார். அங்கு கலக்கமான சூழ்நிலை, அங்கு சாதகமே இல்லாத ஒரு சூழ்நிலை, அசாத்தியமான ஒரு சூழ்நிலை, நெருக்கத்தின் சூழ்நிலையில் மறுபடியும் மறுபடியும் அந்த உடன்படிக்கையின் வாக்குறுதியை அங்கு அவர்களிடத்தில் உறுதிப்படுத்துகிறார். ஆபிரகாமிடம் சந்ததி காக்கப்பட்டது, ஈசாக்கிடம் ஆசிர்வாதம் காக்கப்பட்டது, இழந்து போன தலைமுறை ஆசிர்வாதம் மீட்கப்படுகிறது. யாக்கோபிடம் அவருடைய அடையாளமும் அவருடைய அழைப்பும் அங்கு காக்கப்படுகிறது. அங்கேயே அவர் இல்லை, உன்னை மீண்டும் இந்த தேசத்திற்கு திரும்ப அழைத்து வருவேன். அந்த அழைப்பை அவர் அங்கு பாதுகாக்கிறார். உடன்படிக்கை மனித நிலையை சார்ந்தது அல்ல, மனித பலத்தை சார்ந்தது அல்ல, அது தேவனின் இயல்பை சார்ந்தது, அவருடைய வாக்குறுதியை சார்ந்தது, சத்தியத்தை சார்ந்தது. தலைமுறைகள் மாறினாலும் உடன்படிக்கையை காத்த தேவன் மாறவில்லை. எபிரேயர் 6:17-18. அந்தபடி தேவனும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை சுதந்தரித்துக் கொள்ளுகிறவர்களுக்கு தமது ஆலோசனையின் மாறாத நிச்சயத்தை பரிபூரணமாய் காண்பிக்கும்படி சித்தமுள்ளவராய் ஓர் ஆணையினாலே அதை ஸ்திரப்படுத்தினார். நமக்கு முன் வைக்கப்பட்ட நம்பிக்கையை பற்றி கொள்ளும்படி அடைக்கலமாய் ஓடி வந்த நமக்கு 2 மாறாத விசேஷங்களினால் நிறைந்த ஆறுதல் உண்டாகும்படிக்கு எவ்வளவேனும் பொய்யுரையாத தேவன் அப்படி செய்தார். இங்கு கிறிஸ்துவின் மூலமாக அந்த வாக்கு தத்தத்தை, அந்த நித்திய உடன்படிக்கையை, புதிய உடன்படிக்கையை கிறிஸ்துவில் அவர் உருவாக்கி இருக்கிறார். ஆபிரகாமோடு செய்த உடன்படிக்கை கிறிஸ்துவில் நிறைவேறி இருக்கிறது. கிறிஸ்துவின் மூலமாக, அவரது இரத்தத்தின் மூலமாக புதிய உடன்படிக்கை அங்கு நிறுவப்பட்டிருக்கிறது. நித்திய உடன்படிக்கையாக நம்மோடு கூட ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த உடன்படிக்கையும் நம்முடைய செயல்களின் அடிப்படையில் அல்ல,
நம்முடைய பலத்தின் அடிப்படையில் அல்ல, நம்முடைய பலவீனத்தின் அடிப்படையில் அல்ல, நம்முடைய தவறுகளின் அடிப்படையில் அல்ல. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் ஆன புதிய உடன்படிக்கை, நித்திய உடன்படிக்கை. இதை அவர்தாமே அங்கு நிறைவேற்றி இருக்கிறார். நம்மை அவர் பொறுப்பாக ஏற்றுக்கொள்ளவில்லை. அவரே அங்கு சிலுவையில் அங்கு பலியாக மாறி, அவரே அதை அங்கு நிறைவேற்றி, அவருடைய இரத்தத்தின் அடிப்படையில் இந்த புதிய உடன்படிக்கையை அவர் அங்கு உருவாக்கி இருக்கிறார். அவரே அங்கு வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். அந்த வாக்குறுதி கொடுத்து தாமே அதற்கு பொறுப்பு என்று உறுதி கொடுத்திருக்கிறார். தமது வார்த்தையை, சத்தியத்தை அவர் உறுதியாக கொடுத்திருக்கிறார். தேவன் ஆணை செய்து உறுதி செய்திருக்கிறார். மாறாத நிச்சயத்தினாலே, தமது ஆணையினாலே அதை அவர் உறுதி செய்திருக்கிறார். கலாத்தியர் 3:16 வாசிக்கலாம். ஆபிரகாமுக்கும் அவருடைய சந்ததிக்கும் வாக்குத்தத்தங்கள் பண்ணப்பட்டன. சந்ததிகளுக்கு என்று அநேகரை குறித்து சொல்லாமல் உன் சந்ததிக்கு என்று ஒருவரை குறித்து சொல்லி இருக்கிறார். அந்த சந்ததி கிறிஸ்துவே. ஆபிரகாமுக்கும் அவரது சந்ததிக்கும் அங்கு உடன்படிக்கை ஏற்படுத்தப்பட்டு வாக்குத்தத்தங்கள் கொடுக்கப்பட்டன. அது சந்ததிகள் என்று சொல்லாமல் சந்ததி என்று ஒருவரை குறித்து சொல்லப்படுகிறது. அந்த சந்ததி கிறிஸ்துவே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கு ஆபிரகாமோடு உனக்கும் உன் சந்ததிக்கும் இடையே நான் நித்திய உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன் என்று சொல்லும் பொழுது அவர் கிறிஸ்துவோடு அங்கு உடன்படிக்கை செய்திருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் அவர் உங்களையும் என்னையும் நினைத்து அந்த உடன்படிக்கையை ஏற்படுத்தி இருக்கிறார். ஆபிரகாமின் ஆசிர்வாதம் புற ஜாதிகளுக்கு வரும்படி, நமக்கும் வரும்படி அந்த உடன்படிக்கை ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. உடன்படிக்கை யூதர்களோடு, இஸ்ரவேல் மக்களோடு முடிவடையவில்லை. சிலுவையில் உலக ஜனங்கள், உலக மக்கள், புற ஜாதிகள் அனைவருக்கும் அந்த உடன்படிக்கை திறக்கப்பட்டது. சிலுவை என்பது உடன்படிக்கையின் உலகளாவிய திறப்பாக இருக்கிறது. அது ஒரு ஜாதியோடு, ஒரு இனத்தோடு, ஒரு சந்ததியோடு அது முடிவடையவில்லை. தலைமுறை தாண்டி ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, இயேசு கிறிஸ்து, கிறிஸ்துவுக்குள் இன்றைக்கு உலக மக்கள் அனைவருக்காகவும் அந்த உடன்படிக்கை திறக்கப்பட்ட இடம்தான் சிலுவை. இன்று நாம் இரத்த வழியாக அல்ல, ஆபிரகாமின் சரீர பிரகாரமான சந்ததியாக அல்ல, விசுவாசத்தின் மூலம் இந்த உடன்படிக்கையில் பங்கு பெறுகின்றோம். இது நம்முடைய பலவீனத்தின் அடிப்படையில் அல்ல, நம்முடைய பலத்தின் அடிப்படையிலும் அல்ல. இது அவருடைய உண்மையின்படி, அவரது ஸ்பாவத்தின்படி இந்த உடன்படிக்கை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. உடன்படிக்கை இப்பொழுது கிறிஸ்துவில் பாதுகாப்பாக இருக்கிறது. எபிரேயர் 7:25 வாசிக்கலாம். மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராகையால் அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவருமாயிருக்கிறார். மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராகையால் அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராயும் இருக்கிறார். தமது இரத்தத்தினாலே ஒரு நித்திய உடன்படிக்கையை ஏற்படுத்தி அதை முற்றுமுடிய காத்து கொள்வதற்கு அவர் நமக்காக எப்பொழுதும் வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார். அந்த உடன்படிக்கையை காத்து கொள்வது நம்முடைய பலத்தில் அல்ல, அது கிறிஸ்துவில் பாதுகாப்பாக இருக்கிறது. நாம் பலவீனமானாலும் அவர் உண்மையுள்ளவராகவே இருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ரோமர் 11:29. தேவனுடைய கிருபை வரங்களும் அவர்களை அழைத்த அழைப்பும் மாறாதவைகளே. தேவனுடைய கிருபை வரங்களும் அவர் அழைத்த அழைப்பும் மாறாதவைகளே. உடன்படிக்கை மனித பலவீனத்தை மீறி நிலைத்து நிற்கின்றது. ஆபிரகாமில் தொடங்கிய நித்திய உடன்படிக்கை ஈசாக்கு வழியாக வந்து யாக்கோபுக்கு உறுதி செய்யப்பட்டு கிறிஸ்துவில் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. விசுவாசம் மூலம் இன்று நமக்கும்
நம்மையும் அதில் பங்கு கொள்ள செய்திருக்கிறது. இது ஒரு குடும்ப மரபு அல்ல, இது ஒரு குடும்ப ஆசிர்வாதம் அல்ல, இது ஒரு சந்ததிக்கு மாத்திரம் கொடுக்கப்பட்ட ஆசிர்வாதம், பாதுகாப்பு, உறவு அல்ல. இது தேவனின் மீட்பின் திட்டம். தலைமுறைகள் மாறினாலும் உடன்படிக்கை மாறாது. கிறிஸ்துவில் உடன்படிக்கை இப்பொழுது பாதுகாப்பாக நிலைநிறுத்தப்பட்டுள்ளது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஜெபிக்கலாம். அன்பின் தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அன்புக்காக, கிருபைக்காக நன்றி அப்பா. நீர் ஆபிரகாமோடு அவருக்கும் அவர் சந்ததிக்கும் நித்திய உடன்படிக்கையை ஏற்படுத்தி கிறிஸ்துவில் அதை நிறைவேற்றி இருக்கிறீர். அந்த உடன்படிக்கையை தலைமுறை தாண்டி நீர் பாதுகாத்து வந்திருக்கிறீர். மனிதர்கள் தவறினாலும் நீர் மாறாதவராக, உண்மையுள்ளவராக அதை பாதுகாத்து வழி நடத்தி இருக்கிறீர். அவர்களது அடையாளத்தை பாதுகாத்திருக்கிறீர், சந்ததியை பாதுகாத்திருக்கிறீர், உம்முடைய வாக்குறுதியை நிறைவேற்றி கொடுத்திருக்கிறீர், கிறிஸ்துவில் நிறைவேற்றி இருக்கிறீர். இது மனித பலவீனத்தில் அல்ல, மனித பலத்தில் அல்ல. நீர் ஒருவரே அதற்கு பொறுப்பேற்று கொண்டிருக்கிறீர். நீர் ஒருவரே அதற்கு உறுதி கொடுத்திருக்கிறீர். கிறிஸ்துவில் அது பாதுகாப்பாக கொடுக்கப்பட்டுள்ளது என்ற சத்தியத்திற்காக நன்றி. தலைமுறைகள் தாண்டி உம்முடைய உடன்படிக்கையை நித்திய உடன்படிக்கையாக நீர் பாதுகாத்து கொண்டிருக்கிறீர். நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீர் மாறாதவராக இருக்கிறீர். நீர் அழைத்த அழைப்பும் கிருபை வரங்களும் மாறாதவைகளாக இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் எங்களுக்கு இப்பேற்பட்ட ஒரு உறவை, வாக்குறுதியை, நம்பிக்கையை, ஆசிர்வாதத்தை, பாதுகாப்பை நீர் கொடுத்திருக்கிறீர். கிறிஸ்துவுக்குள் சகல ஆவிக்குரிய ஆசிர்வாதத்தினாலும் எங்களை நீர் ஆசிர்வதித்திருக்கிறீர். முற்றுமுடிய எங்களை ரட்சிக்க அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். எங்களுக்காக வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார் என்ற சத்தியத்திற்காக நன்றி அப்பா. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபிடம் அந்த உடன்படிக்கையை காத்த தேவன் இன்று கிறிஸ்துவில் எங்களோடு ஏற்படுத்திய நித்திய உடன்படிக்கையை நீர் காத்து கொண்டிருக்கிறீர் என்ற சத்தியத்திற்காக நன்றி. இதை கேட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் அப்பா, உம்முடைய உறவின் ஆழம், உம்முடைய அன்பின் ஆழம், உம்முடைய வல்லமையின் ஆழத்தை அவர்கள் புரிந்து கொண்டு கிறிஸ்துவுக்குள்ளான விடுதலையையும் உறவையும் அவர்கள் வாழ்வில் பெற்றுக்கொள்கிறதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன்.